சென்னையில் ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் வேலை செய்யும் கௌதம் தனது நண்பர்களுடன் வார இறுதியில் ஒரு மாற்றத்திற்காக ஏற்காடு செல்ல முடிவெடுத்தான். பட்ஜெட் குறைவாக இருந்ததால் காக்கு பகுதியில் ஒதுக்குப்புறமாக இருந்த ஒரு பழைய பிரிட்டிஷ் காலத்து பங்களாவை வாடகைக்கு எடுத்தார்கள். பங்களாவிற்கு சென்றடைந்த போது மணி இரவு 9. அடர்ந்த மரங்களுக்கு நடுவே அந்த பெரிய பங்களா சற்றே மிரட்டலாகத்தான் இருந்தது. அங்கிருந்த காவலாளி ஒரு எச்சரிக்கையை கொடுத்தான். தம்பி, ராத்திரி 12 மணிக்கு மேல மொட்டை மாடிக்கு போகாதீங்க. அங்க ஒரு ரூம் பூட்டி இருக்கும், அதை திறக்க முயற்சி பண்ணாதீங்க. அவன் சொன்னதை விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கொண்ட கௌதமும் அவனது நண்பர்களும் சாப்பிட்டு முடித்துவிட்டு ஹாலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அதிர்ச்சியின் தொடக்கம் நள்ளிரவு 12-15 மணி இருக்கும். மொட்டை மாடியிலிருந்து யாரோ கனமான இரும்பு சங்கிலியை இழுத்து செல்வது போன்ற சத்தம் கேட்டது. கௌதமின் நண்பன் வினோத், டேய், யாரோ மேலே இருக்காங்கடா என்றான். பயத்தை மறைத்து கொண்டு கௌதம் ஒரு டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு மாடிக்கு சென்றான். மாடிக்கு சென்றபோது அங்கிருந்த பூட்டிய அறை தானாக திறந்து கிடந்தது. உள்ளே டார்ச் அடித்து பார்த்தபோது அவன் ரத்தம் உறைந்து போனான். சுவரில் பழைய கருப்பு வெள்ளை புகைப்படங்கள் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தன. அறையின் நடுவில் ஒரு பழைய ஊஞ்சல் தானாக ஆடிக்கொண்டிருந்தது. அங்கிருந்த கண்ணாடியில் கௌதமின் உருவத்திற்கு பின்னால் ஒரு நீண்ட கூந்தல் கொண்ட உருவம் நின்று கொண்டிருப்பது தெரிந்தது. பயங்கரமான முடிவு. கௌதம் அலறிக்கொண்டு கீழே ஓடி வந்தான். ஆனால் கீழே வந்த அவனுக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. ஹாலில் அவனது நண்பர்கள் யாரும் இல்லை. வீடு முழுவதும் மயான அமைதி நிலவியது. திடீரென்று வீட்டின் கதவுகள் அனைத்தும் படபடவென சாத்தப்பட்டன. அவன் காதுக்கு மிக அருகில் ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. என்னை ஏன் தேடி வந்தாய்? மறுநாள் காலை அந்த காவலாளி வந்து பார்த்தபோது பங்களா காலியாக இருந்தது. ஆனால் மொட்டை மாடியிலிருந்த அந்த பூட்டிய அறையின் கதவில் மட்டும் ஒரு புதிய இரத்தக்கரை படிந்திருந்தது.